ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு உல்லன் வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம் ஹார்ட் ஷேப்பில். ஃபர்ஸ்ட் அதுக்காக ஒரு ஹார்ட் டெம்ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்து அது மாதிரி ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இதில் ஹார்ட்டோடைய அந்த பாதி ஷேப்பை அப்படியே வரைஞ்சிக்கலாம். நம்மளுக்கு அப்போ கட் பண்ணும்போது ஃபுல் ஹார்ட் பர்ஃபெக்டாக கிடச்சிடும் இல்லையா? இப்போ இதுக்குள்ளே இன்னொரு ஹார்ட்டும் ட்ரா பண்ண போகிறோம். அதுக்காக இந்த மாதிரி 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கலாம். ரெண்டு பக்கமும் 2 ஹார்ட்ஸ்க்கும் நடுவுலையும் 1 சென்டிமீட்டர் கேப் விட போகிறோம். ஸோ அதுக்காக இந்த ஹார்ட் ஃபுல்லாகவே சுற்றி அங்கங்கே ஒரு சென்டிமீட்டர் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக மார்க் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அந்த டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இந்த பார்ட்டையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுடைய ஹார்ட் டெம்ப்ளேட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு வேஸ்ட் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம். இந்த ஹார்ட் டெம்ப்ளேட்டை இதில் அப்படியே வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். டெம்ப்ளேட் ரெடி பண்ணாமல் டேரெக்டாக ட்ரா பண்ணி கட் பண்ணுறதா இருந்தாலும் அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு ரெட் கலர் உள்ளன் எடுத்து இதில் சுற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நாட் போட்டுக்கலாம். மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சுட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு லாஸ்ட்டில் டைப் பண்ண முடியும். நாட் போட்டாச்சு. இப்போ அப்படியே சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே கவர் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிடிச்சிட்டு சுற்றும் போது, ஏன்னா அது கொஞ்சம் விட்டாலும் லூஸ் ஆகிடுது. முக்கியமாக இந்த கார்னர்ஸ் எல்லாம் பயங்கரமாக லூஸ் ஆகிடுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், லூஸ் ஆகிடுது அப்படின்னு சொல்லலாம். இல்லை நழுவிடும். ஸோ அந்த மாதிரி நழுவிடுது. மற்றபடி அவ்வளோதான். இதே மாதிரி தான் இது ஃபுல்லாகவே அப்படியே கவர் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக இங்கே வந்து ஆல்ரெடி கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் விட்டோம் இல்லையா, அது கூட சேர்த்து இந்த மாதிரி டைப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இப்போ இது ரெடி பண்ணியாச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலர் உள்ளன் எடுத்திருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதை 3 ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி சுற்ற போகிறோம். இது வந்து 30 டைம்ஸ் நம்ம வந்து இந்த மாதிரி வைண்ட் பண்ணிக்கணும். இப்போ 30 டைம்ஸ் வைண்ட் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஃபிங்கர் மட்டும் எடுத்துடலாம். இப்போ இந்த குட்டி பீஸ் வச்சோம் இல்லையா, அதை வச்சு இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நாட் போட்டுக்கலாம். டூ டைம்ஸ் நாட் போட்டுக்கலாம். அப்போ தான் டைட்டாக இருக்கும். இப்போ இங்கே ஃபோல்டாக இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். ஸோ 2 பக்கமும் கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதை அப்படியே நம்ம ட்ரிம் பண்ண போகிறோம். அப்படியே ட்ரிம் பண்ணுறதுனாலும் ட்ரிம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் சைஸ் பேப்பர் வச்சுட்டு அதுக்கப்புறமா ட்ரிம் பண்ணலாம். அப்போ நம்மளுக்கு அந்த ஷேப், ரவுண்ட் ஷேப் வந்து அப்படியே கரெக்டாக இருக்கும் இல்லையா? ஸோ அதனால் மற்றபடி அப்படியே கூட ட்ரிம் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான், இப்போ ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நடுவில் வந்து ஒரு பீட்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மொத்தம் 4 ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் இந்த ஹார்ட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். 4யுமே நான் இந்த சைட்லேயே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ மற்ற இடத்த டெக்கரேட் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி குட்டி குட்டி மிரர்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட என்ன இருந்தாலும் பீட்ஸோ இல்லை மிரரோ இல்லைனா ஸ்டோன்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ஒட்டிடலாம். அவ்வளோதான், இப்போ இந்த பார்ட் வந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஒரு சின்ன சைஸ் கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த குட்டி ஹார்ட்டை ட்ரா பண்ணி எடுக்க போகிறோம். அதே மாதிரி டெம்ப்ளேட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை அப்படியே அவுட்லைன் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அவ்வளோதான், இப்போ அவுட்லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதை அப்படியே இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம்.
திரும்ப அதே தான் ரிப்பீட் பண்ண போகிறோம். இதுலேயும் இந்த உள்ளன் வச்சு அப்படியே ஃபுல்லாக wrap பண்ண போகிறோம். இதுக்கு வந்து மேலே கொஞ்சம் லென்த்தியாகவே எக்ஸ்ட்ராஸ் விட்டுக்கலாம். இந்த மாதிரி மற்றபடி அதே மாதிரி தான், அது எப்படி நம்ம வச்சு சுற்றணுமோ அதே மாதிரி தான் இதுலேயும் வச்சு சுற்ற போகிறோம். ஸோ அதனால் ஃபுல்லாக சுற்றிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக சுற்றியாச்சு. லாஸ்ட்டில் அகைன் நம்ம நாட் போட்டு முடிச்சிடலாம். இப்போ ஒரு சைடில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து ஒரு 3 கோல்டன் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது இதுக்கு மேலே இன்சர்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி இன்னும் 2 ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் இதில் டைப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் லென்த் இன்க்ரீஸ் பண்ணி டைப் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷார்ட்டாக வச்சுக்கிறேன். டைப் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை க்ளூ வச்சு இதையுமே நம்ம ஒட்டிடலாம். ஸோ செகண்ட் ஒன்னை இந்த மாதிரி சென்டராக டைப் பண்ணிடலாம். இதை அதை விட லென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று அதே மாதிரி டைப் பண்ணிட வேண்டியது தான். இப்போ அதில் இருக்க எக்ஸ்ட்ராஸ்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மேலே இருந்தது இல்லையா, இதே நான் வந்து ஹேங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால வந்து இதையும் அப்படியே டைப் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் தனியாக நம்ம சாட்டின் ரிப்பன் ஏதாவது பேஸ்ட் பண்ணியோ ஹேங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹாட் உல்லன் வால் ஹேங்கிங் ரெடி. இப்போ அதை அப்படியே நம்ம வாலில் ஹேங் பண்ண வேண்டியதான். உங்ககிட்ட என்ன கலர்ஸ் இருக்கோ நீங்கள் அதை வச்சு ட்ரை பண்ணலாம். இப்போ இதை நம்ம வாலில் ஹேங் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ வாலில் ஹேங் பண்ணியாச்சு. வாலில் ஹேங் பண்ணதுக்கப்புறமா இப்படி தான் இருக்குது. இந்த வால் ஹேங்கிங் ஐடியா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம சேனலில் வந்து எமோஜி வால் ஹேங்கிங்கை அதித்தி அண்ட் ஹாஷினி ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. நிறைய எமோஜிஸ் வச்சு ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க அதித்தி அண்ட் ஹாஷினி. ரொம்ப க்யூட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. அதுக்கப்புறமா நம்ம சேனலில் வந்து இன்விடேஷன் ரிவ்யூஸ் ஐடியாவை பூஜி இன்னோவேஷன் ரீக்ரியேட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் அண்ட் க்யூட்டாக பண்ணியிருக்கீங்க பூஜி. தேங்க்யூ ஸோ மச் சென்ட் பண்ணதுக்கு. அவங்களுடைய சேனல் நேம் வந்து பூஜி இன்னோவேஷன். இதே மாதிரி நீங்களும் நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் ஏதாவது ரீக்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட மெயில் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.